ராக் டிவி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். என்னுடைய பெயர் பாபி ஜோஷுவா. நான் சென்னையிலே பிறந்து சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் தாய் தந்தையர் 1940 ஸ்டான்லி மெடிக்கலில் டாக்டராக படித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என்னுடைய தந்தை 2ஆம் உலகப் போரில் இத்தாலியில் பிரிட்டிஷ் ஆர்மி கேப்டனாக பங்கு பெற்றவர். நாம் பைபிளை படிக்கிறோம், வாழ்கிறோம். என்னுடைய வயது காலத்தில் நான் கற்றுக்கொண்டவைகளை சிலதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அதனால் நான் உங்களோடு சிலவற்றை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நல்லதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்வோம், எதெல்லாம் தேவையோ அதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம் என்ற ஒரு சந்தோஷத்தோடு உங்களோடு நான் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் படைத்தவர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? எதை எதிர்பார்க்கிறார்? நாம் மனிதனாக வாழ வேண்டும். ஏனென்றால் கோடான கோடி உயிரினங்களை படைத்த பின்பு மனிதனை படைத்தார். மனிதனிடம் என்ன சொன்னார்? ஆதாமிடம் தன் சாயலில் படைத்தேன் என்றார். தன் சாயல் என்றால் உருவமோ அவருடைய முகமோ இல்லை. சாயல் என்பது குணாதிசயங்கள். ஒரு மனிதனுக்கு வேண்டிய குணாதிசயங்கள் வேண்டும் என்றுதான் அவர் ஆவலோடு அவனை படைத்தார். எல்லா ஜீவராசிகளுக்கும் உயர்ந்ததாக படைத்தார். அப்பொழுது அவன் தேவையில்லாதவைகளை செய்து கெட்டவைகளை செய்து ஆண்டவரோடு அடுக்க முடியுமா? கிட்டே செல்ல முடியுமா? முடியாது என்கிறார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை கேளுங்கள், நீங்கள் வேத புத்தகத்தை படிங்கள், ஆலயத்திற்கு வாருங்கள், உபவாசம் இருங்கள். எல்லாம் இருந்தாலும் உங்களுடைய குணத்தை நல்ல குணமாக வைத்தால்தான் உங்களுடன் நான் கிட்டி சேர்ப்பேன், உங்களோடு அடுத்து வந்து நீங்கள் கேட்பதெல்லாம் தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். அதனால் சிலவற்றை நான் படித்து காண்பிக்கிறேன். எதெல்லாம் நாம் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று வேத புத்தகத்திலே சொல்லாததே இல்லை. நீங்கள் சொல்ல வேண்டுமானால் சகோதர சகோதரிகளே அடுத்தவரோடு சொல்லுங்கள். உலகத்திலே முதலிலே பிரிண்டான புக் பைபிள். உலகத்திலே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது பைபிள். உலகத்திலே அதிக பேர்களால் அதிகம் பேர் வாங்கப்பட்டது, விலை பெற்றது பைபிள். இப்படி எல்லாவற்றையும் சொன்ன பைபிளை பற்றி சொல்லும்போது விவேகானந்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் இஸ்ரேலில் பிறந்திருந்தால் இயேசுநாதரின் காலில் என்னுடைய இருதயத்தை பிழிந்து அந்த இரத்தத்தை பிழிந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்திரா காந்தி சொல்லியிருக்கிறார்கள், நான் மனவேதனையோடு இருக்கும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே அவர் சொன்ன மலைப்பிரசங்கத்தை நான் படித்து பார்த்து ஆறுதல் அடைவேன். இப்படி பல பெரியவர்கள் பலவற்றை சொல்லி இருக்கிறார்கள். அதில் உள்ள அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நம்மை கலங்க வைக்கின்றன. தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் பெரிய ஒரு விஞ்ஞானி. 1000 பொருள்களை கிராமஃபோனிலிருந்து பின்னிலிருந்து எல்லாவற்றையும் கண்டுபிடித்தவர், பல்பிலிருந்து எல்லாவற்றையும் கண்டுபிடித்தவர். நீங்கள் எப்படி இப்படி 1000 பொருள்களை கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டபொழுது அவர் பைபிளை தூக்கி காண்பித்தார். எலிசபெத் ராணியிடம் கேட்கிறார்கள், நீங்கள் எப்படி இந்த உலகத்தையே அடிமையாக வைத்தீர்கள்? அவர்கள் பைபிளை தூக்கி காண்பிக்கிறார்கள். அப்படி வேத புஸ்தகத்திலே என்ன இருக்கிறது? அப்பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது என்ற ஒரு மகா சக்தி அதற்கு உண்டு. கடவுள் என்பவர் ஒருவரே, எல்லாருக்கும் கடவுள் ஒருவரே. அந்த கடவுளை நாம் கண்டதில்லை, ஆனால் அந்த வார்த்தைகளும் அவர் சொன்னவைகளும் நம்மளை வாழ வைக்கின்றன. ஆதாம் ஏவேலிலிருந்து தான் நம்ம எல்லாம் வந்திருப்போம் என்றால் இன்று உலகத்தில் வாழும் 600 கோடி மக்களும் நாம் எல்லாம் சகோதரர் சகோதரிகளே தான், ஒரு குடும்பம்தான். திசை மாறி வருவோம். யாரையும் நாம் வெறுக்கக்கூடாது, யாரையும் எதிர்க்கக்கூடாது, யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்பதே கடவுளுடைய ஒரே ஒரு வார்த்தை. அயலானையும் உன்னை போல் நேசி என்று சொல்லியிருக்கிறார். அதை நாம் உணர வேண்டும். இப்பொழுது எதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது என்று நான் சிறிது படித்ததை உங்களோடு படித்து காண்பிக்கிறேன். இதோ கேளுங்கள். நமக்கு என்ன இருக்கக்கூடாது? பொறாமை, கோபம், வெறுப்பு, ஒப்பிடுதல், புறங்கூறுதல், பொய் சொல்லுதல், வாக்கு மாறுதல், அலட்சியப்படுத்துதல், நம்பிக்கை துரோகம், திருடுதல், இந்த மாதிரியான எல்லா குணங்களும் கர்த்தருக்கு அருவருப்பானவை. உடம்பை எப்படி தினமும் குளித்து சுத்தமாக வைத்திருக்கிறோமோ அப்படியே நம் உள்ளத்தையும் நாம் சுத்தமாக வைத்தால்தான் கர்த்தருக்கு நம்மேல் அன்பும் பரிவும் உண்டாகும். இல்லை என்றால் எவ்வளவுதான் வேத புத்தகத்தை படித்து மனப்பாடம் செய்தாலும் தியானம் செய்தாலும் ஆலயத்திற்கு சென்றாலும் கர்த்தர் நம் ஆலயமாகிய இருதயத்தில் குடிவந்து நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் கூறுகிறார், மனிதன் முகத்தை பார்க்கிறான்,
நான் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறேன், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் என்னை தரிசிப்பதில்லை. என்ன வார்த்தைகள்! பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் என்னை தரிசிப்பதில்லை என்றால் நம் ஜெபமும் நம் ஆலயம் செல்லுதும் எதுவும் அவருக்கு பெரிதாக தெரியவில்லை. நம்மை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள சொல்லுகிறார் அல்லவா? மேலும் கர்த்தர் கூறுகிறார், உன்னை நான் கருவிலேயே அறிவேன், நீ இன்னது வேண்டும் என்று கேட்பதற்கு முன்னாலேயே உனக்கு என்ன வேண்டும் என்று நான் அறிவேன், உன் எலும்புகள் உருவாவதற்கு முன்னே உனக்கு பெயர் வைத்தேன். எனவே நாம் எல்லோரும் பிறந்தது முதல் இன்று வரை உடல் சம்பந்தமாகவும் வாழ்க்கை சம்பந்தமாகவும் கொடுத்த எல்லா நல்லைகளுக்காகவும் தினம் தினம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நான் காலை மாலை இரவு என் சொந்த நன்றி அறிக்கை ஜெபத்தை இப்படி சொல்லுவேன். என் அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட ஜெபம் இது. எத்தனையோ ஜெபங்கள் இருக்கின்றன, பைபிளில் எத்தனையோ சொல்லி இருக்கிறது, எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான ஜெபங்கள் சொல்லி இருந்தாலும் எனக்கு கடவுள் கற்றுக் கொடுத்த நன்றி அறிக்கை ஜெபம் இதோ கேளுங்கள். சகோதர சகோதரிகளே, என்ன சொல்லுவேன்? கர்த்தாவே இயேசப்பா, என் தாயின் வயிற்றில் என்னை உண்டாக்கினது முதல் இந்த நிமிடம் வரை என்னை பாதுகாத்ததற்காகவும் வழி நடத்தினதற்காகவும் செய்த சகல நன்மைகளுக்காகவும் நன்றி நன்றி நன்றி. திருவள்ளுவர் சொன்னது போல, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. என் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வு உண்டாம் ஓய்வில்லை, செய் நன்றி கொன்றமாருக்கு காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞாலத்தின் மாலை பெரிது. ஸோ எவன் நன்றி மறக்கிறானோ அவனுக்கு எதுவுமே ஒட்டாது, எதுவுமே பலிக்காது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளே, நாம் ஏன் வேத புத்தகத்தை படிக்கிறோம்? நாம் எப்படி வாழ வேண்டும், எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று கற்று அதன்படி நடக்கவே. நாம் எந்த கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் சந்தன மரமாக இருக்க வேண்டும். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். எவ்வளவுதான் வெட்டினாலும் சந்தன மரம் நல்ல நறுமணத்தையே தரும், ஆனால் வேப்ப மரம் கசப்பையே தரும். எனவே என்றும் எந்த நிலையிலும் நாம் சந்தன மரமாக வாழ கற்றுக்கொள்வோம். வாழ்க்கையில் எல்லா பாவங்களும் பொறாமையினால் தான் உண்டாகிறது. அழிவும் அவமானமும் பொறாமையினால் தான் வருகிறது. அப்பொழுது ஒரு சின்ன கதையை சொல்லுகிறேன். மாடும் தவளை குஞ்சுகளின் கதை. தாயை விட்டு தவளை குஞ்சுகள் ஒரு வயலிலே சென்று கொண்டிருந்தன. சென்று கொண்டிருக்கும்போது அங்கே ஒரு பெரிய உருவத்தை கண்டது. அது மாடு என்று அவைகளுக்கு தெரியாது. அவற்றை பார்த்து பயந்து ஓடி வந்து தாயிடம், அம்மா அம்மா அம்மா, நாங்கள் எல்லாம் போய் விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய உருவம் அங்கே சுற்றுகிறதுன்னு. தாய் கேட்டாள். தவளை குஞ்சுகளுடைய தாய் பெரிய தவளை கேட்டது, அது எப்படி இருந்ததுன்னு. அந்த குஞ்சுகள் சொன்னன, அவை 4 கால்களும் பெரிய உயரமும் அதனுடைய வாலும் வாயும் 2 கொம்புகளும் பயங்கரமாக இருந்ததுன்னு. அப்பொழுது தவளை சொல்லிச்சு, என்னை விட பெருசா அது? தவளை தாய் சொல்லிச்சு, பார் என்னை பார் என்று காற்றை இழுத்து உப்பி காண்பித்தது. இவ்வளவு பெருசு இருக்குமா என்று குஞ்சுகளிடம் கேட்டது. இல்லம்மா, இதை விட பெருசு. இன்னும் மோதியது, இன்னும் மோதியது, கடைசியில் வயிறு வெடித்து செத்தது. ஸோ பொறாமை தன்னைத்தானே அழிக்கும் என்று ஒரு சின்ன குட்டி கதை தான். யாரை பார்த்தும் கம்பேரிசன், ஒப்பிடுதல் செய்யவே செய்யாதீர்கள். அவர்கள் எவ்வளவு பணக்காரர்களாக இருக்கட்டும், எந்த பதவியில் இருக்கட்டும், எப்படி வேண்டுமானாலும் வாழட்டும், நமக்கு ஏன் கவலை? நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்தாரோ, நமக்கு என்ன இருக்கிறதோ அதில் நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். நீங்கள் நன்றாக கேள்விப்பட்டிருப்பீர்கள், பைபிளில் தாவீதும் சவுலும், தாவீது மருமகன், சவுல் மாமனார். போருக்கு சென்று வந்தவன் தாவீதை பற்றி பாடுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? தாவீது 10,000 பேரை கொன்றவன், சவுல் 1000 பேரை கொன்றவன் பாடின பொழுது சவுலுக்கு பொறாமை ஆயிடுச்சு. என்னுடைய மருமகனை புகழுகிறார்களே, நான் அல்லவா ராஜா, என்னை புகழவில்லையே என்று அவன் மேல் வெறுப்பு, அவன் மேல் கோபம், அவனை சொந்த மகனையே மருமகனையே கொல்ல முற்படுகிறார். அதனால் பைபிளிலிருந்து சில வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் பொறாமை, எதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் குறித்து கொண்டு உங்கள் வீட்டிலே இந்த பைபிள் வசனங்களை படியுங்கள். இதோ நான் சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7 - 10 வசனம், யோபு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சங்கீதம் 37 1ஆம் வசனம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், நீதிமொழிகள் 23 17, சங்கீதம் 55 22, 1 பேதுரு 5 7, 1 கொரிந்தியர் 13 1 2, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11 12, எபேசியர் 4 26 27, 2 சாமுவேல் 1 8 9 வசனங்கள். ஸோ
இதையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்து நிதானித்து, நம்மளுடைய இன்பார்ன் நேச்சர் என்பார்கள். இன்பார்ன் நேச்சர் என்பது பிறவி குணம். பிறவி குணத்தை யார் மாற்றக்கூடியார்களோ, மாற்ற முடியுமோ, அவர்கள்தான் ஆண்டவரிடம், படைப்பாளியிடம் கிட்ட சேர முடியும். நாம் எல்லா விதமான கெட்ட குணங்களையும் வைத்துக்கொண்டு எவ்வளவுதான் அவரிடம் கிட்டே போனாலும் அவர் மனிதன் முகத்தை பார்க்கிறான், நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று விலகி சென்று விடுவார். அதனால் இன்று முதல் நாம் மனிதனாக வாழ்ந்து அடுத்தவருக்கு யாருக்கும் உதவி செய்யவில்லை என்றாலும் உபதிரம் செய்யக்கூடாது என்று இதை நான் முடிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆண்டவரை கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தால் அடுத்த இதில் வெற்றியின் ரகசியங்களை சொல்லுகிறேன். இத்தோடு எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி நான் பெரிய வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். ஆமீன்.